ஹலோ சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டு பெருஞ்சீரகம், பட்டை, மிளகு போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், நான் 2 ஸ்பூன் போடுவேன். அது கூட ஒரு தக்காளி இல்லைன்னா 2 தக்காளி போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறம் மஞ்சள், மல்லி, வத்தல், உப்பு, சிக்கன் பவுடர் கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆகிருக்கும், அப்படிங்கிறதுனால ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். இனி ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா அரைச்சிட்டு மறுபடியும் ஒரு கடாயில் ஆயில் விட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு டைரெக்டாக அந்த மசாலாவை போட்டுற வேண்டியதான். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே உப்பு போட்டு மசாலா அது ரெடி பண்ணிட்டதுனால நான் உப்பு சேர்க்கலை. முட்டையை வச்சு இந்த மாதிரி குறுக்க கீறி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மசாலா எல்லாம் ஃபுல்லாக சேரும். அதனால் நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனிங்கன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். இனி இதை சாதத்துக்கோ சப்பாத்திக்கோ இல்லைன்னா எதுக்குனாலும் தொட்டுக்கலாம். தோசை, இட்லியே ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.